பாலியல் தொழில் அப்படின்றது இன்னைக்குமே திருச்சி மாவட்டத்துல புதுக்கோட்டை கிராமத்துல விராலி மலையில நடந்து தான் இருக்கு. பெண்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஒர்க்கிங் வித் இன் ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஒரு 6 வருஷமா ஒரு நிறைய ஒர்க் பெண்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நான் கவுன்சிலிங் பண்ணி சப்போர்ட் பண்ணி கேரியர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணிக்கிறேன். திருநங்கைகளை பாலியல் ரீதியாகவும் செக்ஸ் தொழில வந்து இங்க வந்து தள்ளப்படுற சூழலை தான் அமைச்சிருக்கிறாங்க தவிர பார்ட் ஆஃப் லைஃப்னு யாருமே நினைக்கிறது இல்லை. பார்ட் ஆஃப் லைஃபா நினைச்சிருந்தாங்கன்னா இங்க பாலியல் தொழில்ன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு தொழிலா மேலோங்கி வந்ததுக்கு காரணமும் இந்த சமூகம் தான். இந்த சமூகத்துக்கான புரிதல் இந்த தொழில ஈடுபடுறதுக்கும் தள்ள விடுறதுக்கும் ஒரு சூழலை எங்களுடைய சமூகத்தை ஈஸியா இந்த சொசைட்டிக்குள்ள தள்ள விட்டது யாருன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான். ஏன்னா வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அன்றாட வயிற்றுக்கு இப்ப கூட எனக்கு பசி எடுக்குது. என் கையில பாக்கெட்ல காசு இருந்தா தான் நான் போய் சாப்பிட முடியும். யாருன்னா கொடுப்பாங்களா நான் கையேந்ததுக்கு நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வித்தியாசங்கள் இருக்கு, மாற்றங்கள் இருக்கு. ஆனா பாலியல் தொழில் ரொம்ப 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 டஃப். அந்த அந்த தொழிலை இன்னைக்கு வந்து பெண்களுக்கான ஒரு அங்கீகாரமா கிடைச்சிருக்கு. நம்ம இந்தியாவில் சோனா காட்சி இடத்துல வந்து பெரிய போராட்டமிக்க பெண்கள் நம்ம பார்த்துக்கிறோம். அவங்களாம் பெரிய போராளியாக இருக்கிறாங்க. கேரளால ஒரு செக்ஸ் ஒர்க்கர் பெண்ணை பத்தின நாவலே எழுதி இருக்கிறாங்க. இப்படிலாம் வரலாற்று இருக்கும்போது அது வலி, அது ஒண்ணு ஈஸி இல்ல. அந்த வலிய எங்க சமூகத்தோட திணிக்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த குடும்பம் தள்ளப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன்.